ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரைஸ் மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் ஒரு பருக்கு கூட இருக்காது. சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்ன ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக, நிறைய ஸ்பைசஸ்லாம் போடக்கூடாதுங்க, கொஞ்சமாக ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக மறக்காமல் சோம்பு, நீங்கள் எதுவுமே போடலன்னா கூட சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லியே தான் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயத்தினுடைய கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது 1.5 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயம், 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது தக்காளி சாதம் தாங்க, அதனால் தக்காளியினுடைய டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். அதனால் எப்பவுமே தக்காளி சாதம் செய்கிறப்ப வெங்காயத்தோட தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள். கரம் மசாலா போட வேணாம். கரம் மசாலா போட்டிங்கன்னா இது பிரிஞ்சி சாதம் மாதிரி, பிரியாணி மாதிரி ஆகிடும். அதனால் கரம் மசாலா போட வேணாம். அதே மாதிரி தக்காளி ரொம்ப குழைய வதங்கி இருந்ததுன்னா இந்த ரைஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம வாயில் கடிப்படணும், அந்த மாதிரி வதக்கிக்கிங்க. இப்போ ஆர்டினரி அரிசி தாங்க, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிப்போம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி. அந்த அரிசியை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். புழுங்கல் அரிசினா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்ல பழைய அரிசி இது. அதனால் 2 மடங்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். எப்பவுமே தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டிங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சாதம் குழன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போடுங்க. இப்போ நான் 4 விசில் விட்டுக்கிறேன், கரெக்டாக இருக்கும். விசில் வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆனியன் எடுத்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான ஆனியன் ரைத்தா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போவுமே குக்கரில் விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 or 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு தக்காளி சாதம். பிரிஞ்சி, புலாவ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது டோட்டலாக வேறு டேஸ்ட்டில் இருக்கும். மெயினாக இந்த ரைஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அந்த ரைஸ் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டியே இருக்காது, நல்லா அப்படியே தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்கும். உதிரியாக தனித்தனியாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா வெந்திருக்கும், பஞ்சு போல் வெந்திருக்கும். நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் மத்தியானம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா அழகாக ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்பைசியாலாம் இருக்காது, ரொம்ப கமகமாக அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். பை.